வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல். பிப்ரவரி 3, 2024க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேசிய செய்தி. விலைவாசி உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் பாரத் அரிசி அப்படின்ற பெயரில் சில்லறை சந்தையில் ரூபாய் 29க்கு 1 கிலோ அரிசி அப்படின்ற விற்பனையை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ். வைத்தியநாதன் மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் புதிதாக 14.1 லட்சம் பேருக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதும் அதனால் 9.1 பேர் உயிரிழந்திருப்பதும் உலக சுகாதார அமைப்பின் ஆய்வால் தெரியவந்திருக்கு. தமிழக செய்தி. ஓவியம் சிற்பக்கலையின் சாதனை படைத்த 18 கலைஞர்களுக்கு கலைச்சம்மல் விருதுகளை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பிரிவும் எரிசக்தி மேம்பாட்டு முகமையும் இணைக்கப்பட்டு தமிழ்நாடு பசுமை எரிசக்தி கழகம் அப்படின்ற புதிய அமைப்பில் கொண்டு வரப்பட்டிருந்திருக்கு. தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் புதிய கட்சியை தொடங்கியிருக்காங்க. மேற்கத்திய தீவுகளுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. தாய்லாந்து மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஸ்மிதா சாலிகா அரை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருந்திருக்காங்க. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சம்மேளன சாம்பியன்ஷிப்பில் இந்தியா பூடானை வென்றிருந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.